இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா. இந்த மண்டல விரதம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்ற அருமையான நேரம். சபரிமலையிலே கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவோ கூட்டம் இருந்தாலும் இந்த ஐயப்பனை ஆண்டுதோறும் தரிசிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு சபரிமலை பயணம் மேற்கொள்கின்ற சுவாமிமார்கள் கோடி கோடி பேர். ஆக ஐயப்பன் மக்களை ஈர்க்கின்ற அற்புதமான ஒரு தெய்வம். காரணம், வேண்டியவர்க்கு வேண்டிய வரம் கொடுக்க சபரிமலையிலே இந்த 18 படிகளின் மேல் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தெய்வம். இந்த 18 படிகள், 18 என்றாலே அது ஒரு முக்கியமான எண். 18 என்கின்ற எண்ணுக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. பாரத போர் 18 நாட்கள் நடைபெற்றது. ராமாயண யுத்தம், அதாவது ராவண யுத்தம் 18 நாட்கள் நடந்ததாக, மாதங்கள் நடைபெற்றதாக உண்டு. அதேபோல் தேவ அசுர யுத்தம் 18 ஆண்டுகள் நடைபெற்றதாக வரலாறு உண்டு. எனவே இந்த 18 என்கின்ற எண் மிக மிக முக்கியமானது. நம்முடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல், நம்மை முக்தி நெறிக்கு செல்ல விடாமல் பிராராப்த வினைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. அதாவது முன்ஜென்ம இந்த ஜென்மத்திலே நாம் செய்கின்ற பாவங்கள், இவற்றை களையத்தான் நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். இந்த பிறவி என்கின்ற அந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும். இதற்கு ஒரு அருமையான ஒரு உபாயம் ஐயப்ப வழிபாடு. அங்கே இருக்கின்ற 18 படிகளும் நம்முடைய வினைகளை களைகின்ற வகையிலே, நம்முடைய தீய குணங்கள் நம்மை விட்டு விலக்குகின்ற வகையிலே, பிறவி பெருங்கடலிலிருந்து முக்தி அடைய வழிகாட்டுகின்ற படிகள் 18 படிகள். முதல் படி இந்த பிறப்பு நிலையற்றது என்பதை நாம் உணரச் செய்கின்றது. நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்கின்ற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தி காண வேண்டும் என்கின்ற ஆத்ம பரிசோதனையை செய்ய வைப்பது முதலாம் படி. இரண்டாம் படி சாங்கிய யோகம் எனப்படுவது. பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது. அதனால்தான் சபரிமலைக்கு குரு துணை இல்லாமல் செல்லக்கூடாது என்று சொல்கின்றார்கள். மூன்றாவது படி கர்மயோகம். உபதேசம் மட்டும் போதாது, மனம் பக்குவம் அடைய வேண்டும். அந்த பக்குவத்தை பலனை கருதாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடமையை செய்கின்ற பக்குவத்தை மூன்றாவது படி நமக்கு உணர்த்துகின்றது. நான்காவது படி நமக்கு ஞான யோகத்தை வழங்குகின்ற படி. பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல், எதன் மீதும் பற்றில்லாமல் பரமனை அடையும் வழியிலே முன்னேறுகின்ற பாதையை குறிப்பது நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் எனது என்ற சிந்தனைகள் எல்லாம் இன்றி எல்லாம் அவனே என்கின்ற லட்சியத்தை நமக்கு ஊட்டுகின்ற படி ஐந்தாவது படி. ஆறாவது படி தியான யோகம் என்பது கடவுளை அடைய புலனடக்கம் மிக மிக அவசியம். புலன்களை அடக்கி மெய், வாய், கண், மூக்கு, காது ஆகியவற்றை அடக்கி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அவை இழுத்த இழுப்புக்கு நாம் செல்லாமல் நம்முடைய இழுப்புக்கு அவற்றை கொண்டு வர செய்வதுதான் ஆறாவது படியினுடைய நோக்கம். ஏழாவது படி, இது மிக மிக முக்கியமானது, ஞான விஞ்ஞான யோகம் எனப்படுவது. அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கின்ற படி. எட்டாவது படி அக்ஷர பிரம்ம யோகம். எப்போதும் இறை சிந்தனையிலேயே மூழ்கி வேறு சிந்தனைகளற்று இருப்பது. அதாவது இந்த சபரிமலைக்கு செல்கின்ற காலம் மட்டுமல்லாமல், இந்த 48 நாட்கள் மட்டுமல்லாமல், வருடம் 365 நாட்களும் இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அதற்கென்று சந்நியாச வாழ்வை மேற்கொள்ள சொல்லவில்லை. லௌகீகத்திலே இருந்தாலும் அடிநாதத்திலே இறை சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது எட்டாவது படி. ஒன்பதாவது படி ராஜ வித்யா ராஜகுகையா யோகம். கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை. உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழைகளுக்கு இயன்றதை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற படி. 10வது படி விபூதி யோகம்.
அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அவையெல்லாம் இறைவனே என்று உணர்வதுதான். 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். உலகிலே ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை நமக்கு வழங்குவது. 12ஆம் படி பக்தி யோகம். இன்ப துன்ப, விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகளை எல்லாம் நீக்கி தத்துவமசி, நீயே நான், நானே நீ என்பதை உணர வைப்பது. 13ஆம் படி க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் இறைவனே, எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான் என்பதை நமக்கு உணர்த்துவது இந்த படி. அடுத்த படி 14ஆம் படி குணத்திரய விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் களைந்து இறையருளுக்கு நாம் பாத்திரமாகும்படி செய்வது. 15ஆம் படி புருஷோத்தம யோகம். தீய குணங்களை எல்லாம் விட்டொழித்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தெய்வாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுவது இந்த படி. 16ஆம் படி தைவாசுரம் சம்பத் விபாக யோகம். இறைவனது படைப்பிலே அனைவரும் சமமானவர்களே என்கின்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் வள்ளலார் இந்த வழியிலே தான் வாழ்ந்தார். வள்ளல் பெருமான் வாழ்ந்த வழி இந்த வழி. அதனை நாம் மேற்கொள்ள வேண்டும். 17ஆம் படி சித்தாத்ரய விபாக யோகம். சர்வமும் பிரம்மமயம். நாய், பூனை, கரடி, புலி, சிங்கம் என 5 ஜீவன்களும், செடி, கொடி, மரம் அவையும் எல்லாமே இறைவன் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற படி. இதனை நாம் புரிந்து கொண்டு விட்டால் அடுத்த படி 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். கலிகாலத்திலே நாம் மிக பெரிதாக ஹோமம் செய்ய வேண்டியதில்லை, யாகம் செய்ய வேண்டியதில்லை, யஜ்யம் செய்ய வேண்டியதில்லை, இறைவனை நினைத்து தவம் செய்ய வேண்டியதில்லை. இந்த 17 படிகளை கடந்து விட்டால் அடுத்ததாக இருக்கின்ற 18ஆவது படி படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்து நம் கண்ணெதிரே காட்சி தருகின்ற அந்த மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தந்து நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார். தத்துவம் அசி, நீயே நான், நானே நீ என ஐயன் ஐயப்பன் நம்மை வரவேற்கின்ற அற்புதமான படிதான் சுவாமியுடைய பொண்ணு 18ஆம் படி. இந்த பொண்ணு 18ஆம் படியிலே நாம் கால் வைக்கும் போது 5 பொறிகள், 5 புலன்கள், 5 கோவில்கள், 3 மலங்கள் இவற்றையெல்லாம் கடந்து மனமொன்றி வழிபட்டாலே அந்த ஐயப்பனுடைய திருவருளாலே நம்முடைய ஜென்மமானது கடை தேரும் என்பதை சொல்வதுதான் இந்த 18 படிகளுடைய அற்புதமான தத்துவம். இதனை நாம் புரிந்து கொண்டு நாம் சபரிமலை பயணத்தை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். பிறவி பெருங்கடலை நீந்தி விடுவோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.